ஹாய், குட் ஈவினிங். ஸோ பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஹை எஜுகேஷன் சார்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் டெஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கும். அதே சேம் டைம் இந்த ஃப்ரீலான்சிங்கில் நம்ம எப்படி ஈஸியான முறையில் மணி மேக் பண்ணலாம் என்று சொல்லி அந்த புதிய ஒரு கன்செப்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளாஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னு சொன்னாலும் நீங்கள் ஃப்ரீலான்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் இந்த ரெக்கார்டிங்கை ஃபுல்லாக டோட்டலாக என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஃப்ரீலான்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் என்று உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகும் என்று சொல்லி நான் ஹோப் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு சொல்லி நான் ஹோப் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் எங்களோட பிரான்ஸ் காலேஜ் ஆஃப் ஹை எஜுகேஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வெல்கம் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இந்த ஃபைவருடைய ஃப்ரீ ட்ரைனிங்கு இருக்கின்ற எல்லாரையும், ஸோ அது ரெக்கார்டிங்கை பார்க்குறவங்க இருக்கிறோம். அதே சேம் டைம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த வீடியோ ஷேர் ஆகி அந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அடைக்கலாம். ஸோ எல்லாரையும் என்ன செய்கிறேன், வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் நம்ம குயிக்காக என்ன செய்வோம், நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ளே என்டர் ஆகுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீலான்சிங் என்ன சொல்லி சொன்னால் என்ன விளங்கிட்டா? ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் அந்த கன்செப்டுக்குள்ள தான் இந்த ஃபைவர் வருது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக விளங்குவேன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக அது சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜை ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காமனாக சில விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன். அப்போ தான் இந்த ஃபைவருக்குள்ள போகிற டைமில் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரீலான்சிங் என்ன சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தா, உங்ககிட்ட ஒரு ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குமென்னு சொல்லி சொன்னா, அது சம்திங் லோகோ டிசைன் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ஏதாவது வட்டவை சரிதானே, ஒரு வீடியோ எடிட்டிங், அதே சேம் டைம் போஸ்டர் டிசைன், அதே சேம் டைம் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுக்கறது, அதே சேம் டைம் டைப் பண்ணி கொடுக்கறது, டேட்டா என்ட்ரி, டிரான்ஸ்லேஷன், வட்டவை உங்ககிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸை வச்சு நம்ம ஆன்லைன்ல மணி மேக் பண்ற அந்த சிஸ்டத்தை தான் நம்ம சொல்லுவோம் இந்த ஃப்ரீலான்சிங் என்று சொல்லி சொல்லுவோம். விளங்கிட்டு தானே? ஓகே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங்கை யாரெல்லாம் வேக் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடுவோம், நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம் யாருன்னு சொல்லி சொன்னா ஃப்ரீலான்சர் என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? ஓகே, அதே சேம் டைம் இந்த ஃப்ரீலான்சிங் இப்ப உங்களுடைய ஸ்கில்ஸை வச்சு நம்ம ஆன்லைன்ல மணி மேக் பண்றதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. விளங்கிட்டா? ஃப்ரீலான்சிங் நிறைய வெப்சைட் இருக்கு. அதுல நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான சைட்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர் தான். ஸோ இந்த ஃபைவர் ஏன் ஃப்ரீலான்சிங் ஒரு பெஸ்டான சைட் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, அதுக்கு முதல் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், அப்ப ஃப்ரீலான்சிங்ல நம்மகிட்ட ஸ்கில்ஸ் இருந்தா தானா ஆன்லைன்ல மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி கேட்டா டெஃபினெட்லி இல்ல. நாங்க உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் 25+ மேற்பட்ட ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்யும், நாங்க ஸ்கில்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். எப்படி ஈஸியான முறையில இந்த வேலையை எப்படி செய்யலாம், இந்த வேக்கை எப்படி செய்யலாம், இந்த ஸ்கில்ஸை எப்படி ஈஸியா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று சொல்லி 25+ மேற்பட்ட ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்யறோம், நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கில்ஸை நீங்க எங்ககிட்ட லேர்ன் பண்ணியும் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட ஃப்ரீலான்சிங் ஜேர்னில மணி மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்ப இந்த ஃப்ரீலான்சிங் நிறைய வெப்சைட் இருக்கு சரிதானே, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுல ஒரு பெஸ்டான வெப்சைட் சொல்லி சொன்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இந்த ஃபைவர் தான். ஏன் நாங்க ஃபைவர் ஒரு பெஸ்டான சைட் என்று சொல்லி சொன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய சொப் இருக்கு. இந்த சொப்ல இப்ப நிறைய ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுமே, இப்ப நிறைய ட்ரெஸ் கார்டு இருக்கு.
அந்த ட்ரெஸ் கடையில வந்து உடுப்பு கடையில ஒரு பெஸ்டான நம்ம இந்த கடைக்கு போனா நல்ல பிராண்டான நம்ம என்ன செய்யலாம் ட்ரெஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சொல்லலாம் தானே. அதே சேம் நம்ம என்ன செய்யலாம் கஸ்டமரோட பேசலாம். அவங்க அவங்க அங்க வேலை செய்யற கஸ்டமர் நம்மளோட ஈஸியா நம்ம கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பேமெண்ட் கெட் வேலை ஈஸியா இருக்கும். ஸோ அந்த சொப் வந்து நம்ம பெட்டர்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு என்ன செய்வோம் நம்ம சஜஷன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் என்று சொல்றது ஒரு பெஸ்டான சைட் இந்த ஃப்ரீலான்சிங் சர்வீஸுக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபைவர் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா மார்க்கெட்ல என்ன செய்யுது ரன் ஆகி கொண்டு இருக்குது. நேத்தோ இன்னைக்கு வந்தது இல்லை விளங்கிட்டா. அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல வந்து 2 பேர் இருப்பாங்க. அதாவது ஸ்கில்ஸை வந்து செல் பண்ணக்கூடியவரும் இருப்பாரு, அதாவது செல்லரும் இருப்பாரு. அதே ஸ்கில்ஸை பை பண்ணக்கூடிய பையரும் இருப்பாங்க. அப்ப 2 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த ஃபைவர்ல வந்து கனெக்ட் ஆகுவாங்க. அப்ப ஈஸியான முறை என்ன செய்யலாம் 2 பேரும் வந்து கம்யூனிகேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ கிளைண்டோட கம்யூனிகேட் பண்றது ஈஸியான மெத்தட் இந்த ஃபைவர்ல. அதே சேம் டைம் இந்த ஃபைவர்ல வந்து நீங்க டிசைன் மட்டும்தான் என்ன செய்யலாம், டிசைன் மட்டும் செஞ்சு கொடுத்து தான் நீங்க மணி மேக் பண்ணலாம்னு சொல்லல. நீங்க அதுல வந்து என்ன செய்யலாம், டிசைன் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த ஸ்கில்ஸ் வந்து செய்யலாம், ரைட்டிங் செய்யலாம், ப்ரோக்ராமிங் டெக் செய்யலாம். ஸோ இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க ஃபைவர்ல வந்து உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க என்ன செய்யலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். அதே சேம் டைம் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி நீங்க கிளைண்டோட வந்து ஈஸியான முறையில் கம்யூனிகேட் பண்ணலாம். அதே சேம் டைம் நீங்க ஆர்டர்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம் ஈஸியான முறையில் டெலிவரி பண்ணலாம். விளங்கிட்டா. அதுலயும் மிக முக்கியம் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆன்லைன்ல ஃபைவர்ல ஏர்ன் பண்ண மணியை வந்து ஈஸியான முறையில ட்ரஸ்டடான முறையில் என்ன செய்யலாம் நம்ம வந்து பேங்குக்கு வித்ட்ரால் பண்ணி கொள்ளலாம். இதாலதான் நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ஃபைவர் எல்லா ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டையும் விட ஒரு பெஸ்டான வெப்சைட் என்று சொல்லி நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு சரிதானே. ஓகே, இப்போ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஃபைவருடைய வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நீங்க கூகுளுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைவர் என்று சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபைவர் என்று சொல்லி சர்ச் பண்ற டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும் ஃபெஸ்ட்டுக்கே வந்து ஒரு வெப்சைட் ஷோவாகும். ஸோ அதை என்ன செய்யுங்க ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்க அதை கிளிக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் ஃபைவருடைய இன்டர்ஃபேஸ். விளங்கிட்டா. இதான் வந்து ஃபைவருடைய இன்டர்ஃபேஸ். நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சரிதானே. இதான் வந்து ஃபைவருடைய இன்டர்ஃபேஸ் சரியா. ஓகே, நான் இப்போ வந்து என்ன செய்ய மாட்டேன் உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது இப்படிதான் சொல்லி தர மாட்டேன். விளங்கிட்டா. ஓகே, நான் என்ன செய்ய மாட்டேன் இப்போ வந்து எப்படி ஃபைவர்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றேன்னு சொல்லி தர மாட்டேன். என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற டைம்ல எஸ்சிஓ செஞ்சு தானே செய்யணும். நம்ம வந்து ஃபைவருடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் ஏனோ தான் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுடைய சேவைஸையும் வந்து ப்ரொவைட் பண்ற டைம்ல ஓர்டர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டாது கிடைக்க மாட்டாது. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மட பேசிக் எஸ்சிஓ வந்து ஃபைவர் அக்கௌண்ட்டை வந்து என்ன செய்யறது எஸ்சிஓ மெத்தட் படி நம்ம கிரியேட் பண்றது சரிதானே. ஓகே, நீங்க என்ன செய்யலாம் செக் பண்ணி பார்க்கலாம். இதான் வந்து ஃபைவருடைய வெப்சைட் சரிதானே. ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாருக்கும் டவுட் வரும். இப்ப இந்த ஃபைவர்ல வந்து எப்படிதான் மணி மேக் பண்றாங்க, இந்த ஃபைவர் எப்படிதான் வேக் ஆகுது, இந்த ஃபைவர்ல என்ன ஸ்கில்ஸ் இருக்கு, இந்த ஃபைவர்ல நம்ம இந்த ஸ்கில்ஸை போட்டா மணி மேக் பண்ணலாமா என்று சொல்லி உங்களுக்கு டவுட் வரும்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஃபைவர்ல சர்ச் பார்ல நீங்க எந்த ஸ்கில்ஸை வந்து திங்க் பண்றீங்களோ அந்த ஸ்கில்ஸ் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல சர்ச் பண்ணுங்க. விளங்கிட்டா. அது எந்த ஸ்கில்ஸ் நினைக்கலாம் பிரச்சனை இல்லை. அதை சர்ச் பண்ண டைம்ல நீங்க அந்த ஸ்கில்ஸ்ல ஆல்ரெடி யாராவது செல் பண்றாங்களா என்று சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க பாருங்க. அப்பதானே உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்கும். விளங்கிட்டா. ஓகே, இப்ப நம்ம பார்ப்போம் ஃபைவர்ல வந்து எந்தெந்த ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஷார்ட் அவுட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஷார்ட்டா. ஓகே, ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுல மேலுக்கு உங்களுக்கு சோவார் எல்லாமே வந்து முக்கியமான மெயின் கேட்டகரி. அதில் கிராஃபிக் டிசைன், ப்ரோக்ராமிங் டெக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ அனிமேஷன், ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன், மியூசிக் அண்ட் ஆடியோ, அதே சேம் டைம் பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், ஏஐ சர்வீஸ், பர்சனல் கைட், ஸோ இப்படி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து மெயின் கேட்டகரி. விளையாண்டானே. ஸோ இந்த மெயின் கேட்டகரியில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து சப் கேட்டகரி இருக்கு சரியா. ஓகே, இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த கிராஃபிக் டிசைன்ல வந்து சப் கேட்டகரி தான் என்னது இந்த லோகோ டிசைன். ஸோ உங்ககிட்ட வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ண தெரியும்.
உங்களால ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ண தெரியும் சொல்லி சொன்னா நீங்களும் என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து ஈஸியான முறையில மணி மேக் பண்ணலாம். விளங்கிட்டா? அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு என்ன செய்யும், பிசினஸ் கார்டு வந்து கிரியேட் பண்ண தெரியும். அதே சேம் டைம் ஃபோன் டைகிராஃபி உங்களுக்கு செய்ய தெரியும். இப்படி என்று சொல்லி இந்த கிராஃபிக் டிசைன்ல வந்து நிறைய சப் கேட்டகரி இருக்கு. அதுல வந்து வெப் டிசைன், யூஎக்ஸ் டிசைன், லேர்னிங் பேஜ், ஐகான், அதே சேம் டைம் வந்து கேரக்டர் மாடல், கேம் ஆர்ட், கிராஃபிக், அதே சேம் டைம் ஃபிளேர் டிசைன், ப்ராஜெக்ட் டிசைன். அடுத்தது வந்து வெயிட் பண்ணிக்கலாம், அது வந்து ஜூம் அவுட் பண்றேன், உங்களுக்கு ஈஸியா எல்லாம் விளங்கும். ஓகே, அடுத்தது வந்து போஸ்டர் டிசைன், கெட்லாக், மெனு டிசைன் சொல்லி நிறைய டிசைன் வந்து இந்த கிராஃபிக் டிசைன் இந்த மெயின் கேட்டகரியில வந்து இருக்குது. அதுல பாருங்க, இமேஜ் எடிட்டிங், ஏஐ இமேஜ் எடிட்டிங், பிரசன்டேஷன் டிசைன், பேக்ரவுண்ட் ரிமூவல். ஸோ நான் எந்த ஃபைவருடைய ஜேர்னில பெஸ்ட் ஓர்டர்ஸ் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் தான். விளங்கிட்டா? அதே சேம் டைம் இன்ஃபோகிராபிக் டிசைன், வெக்டர் ட்ரேசிங், அதே சேம் டைம் சோசியல் மீடியாவுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுக்குறது. இப்போ நீங்க வந்து ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்க டிசைன் பண்ணி, அதில் உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இல்லை, ஜஸ்ட் லைக்கும் ஒரு கமெண்ட் தான். அதே அந்த போஸ்ட்டை வந்து நீங்க கிராஃபிக் டிசைன்ல அந்த மெயின் கேட்டகரியில வந்து அதே டிசைனை இங்க நீங்க செஞ்சு கொடுத்து என்ன செய்யலாம், மணி மேக் பண்ணலாம். விளங்கிட்டா? அதே சேம் டைம் வெப் பேனர்ஸ், அதே சேம் டைம் சொல்லி நிறைய விதமான சப் கேட்டகரி வந்து இந்த கிராஃபிக் டிசைன்ல இருக்கு. சரிதானே? சோ நீங்க சோசியல் மீடியால வந்து ஸ்பெண்ட் பண்ற டைமை குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க கிரியேட் பண்ணுங்க. சோ நம்ம சோசியல் மீடியால ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்றதால எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. சும்மா ரீல்ஸ்லயும் நம்ம டிக்டாக் வீடியோலையும் ஃபேஸ்புக்லயும் அதே சேம் வாட்ஸ்அப்லயும் வந்து நம்மளோட ஃப்ரீ டைமை ஸ்பெண்ட் பண்றதால எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைக், ஒரு கமெண்ட், அது மட்டும்தான். ரைட்டா? அங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைமை நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். நான் வந்து சோசியல் மீடியா நீங்க யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணல. அங்க நீங்க ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னா அதே 2 ஹவர்ஸ் நீங்க இந்த 5ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட சோசியல் மீடியாவுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. உங்களோட நீங்களும் ஃப்ரீலான்சிங்ல வந்து மணி மேக் பண்ணலாம். சரிதானே? ஓகே, இது வந்து மெயின் கேட்டகரி இந்த கிராஃபிக் டிசைன். சரிதானே? ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமிங் டெக்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மெயின் கேட்டகரியில வந்து இதுல வந்து நிறைய, அதாவது பிசினஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, இ காமர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, அதே லேர்னிங் பேஜ், இப்படி என்று சொல்லி நிறைய விதமான கேட்டகரி வந்து இந்த ப்ரோக்ராமிங் டெக்ல வந்து இருக்குது. சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம எஸ்சிஓ செஞ்சு கொடுக்குறது, அதே சேம் டைம் லோக்கல் எஸ்சிஓ, இ காமர்ஸ் எஸ்சிஓ, வீடியோ எஸ்சிஓ, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அதே சேம் டைம் பெய்ட் சோசியல் மீடியான்னு சொல்லி நிறைய விதமான சப் கேட்டகரி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ நீங்களும் என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் தான். விளங்கிட்டா? ஓகே, இப்ப உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம், எனக்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா இப்படி நான் மணி மேக் பண்றேன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா உங்களுக்கு 25+ மேற்பட்ட, அதாவது 25+ மேற்பட்ட ப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்யும் நாங்க உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கில்ஸையும் நீங்க லேர்ன் பண்ணி என்ன செய்யலாம், ஃபைவர்ல வந்து நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், பொதுவா எல்லாருக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ஸ் தான் இந்த வீடியோ எடிட்டிங். ஸோ நம்ம வந்து டிக்டாக்ல வந்து எப்படி அனிமேஷன் எல்லாம் எட் பண்ணி அதே சேம் டைம் எஃபெக்ட் எல்லாம் எட் பண்ணி எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எட் பண்ணி நம்ம அந்த வீடியோ எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணோம் சோசியல் மீடியால. அதே வீடியோவை உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க செஞ்சு கொடுக்குற டைம்ல, எடிட் பண்ணி கொடுக்குற டைம்ல நீங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைவர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓர்டர்ஸை வந்து ஈஸியான முறையில் நீங்க எடுத்து கொள்ளலாம். சரிதானே? ஓகே, இந்த வீடியோ அனிமேஷன்ல பாருங்க, வீடியோ எடிட்டிங், விசுவல் எஃபெக்ட், அதே சேம் டைம் இன்ட்ரோ வீடியோ எடிட்டிங், அதே சேம் டைம் சப்டைட்டில் கேப்ஷன், வீடியோ ஆர்ட், சோசியல் மீடியா வீடியோஸ், அதே சேம் டைம் மியூசிக் வீடியோ, ஸ்லைட் ஷோ, லோகோ அனிமேஷன். ஸோ இப்படி என்று சொல்லி இந்த வீடியோ அனிமேஷன்ல வந்து நிறைய சப் கேட்டகரி. ஸோ இதுல நீங்க என்ன செய்யலாம், மணி மேக் பண்ணலாம். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கில்ஸ் வந்து எதுல படிச்சு தரும்னு சொல்லி சொன்னா இங்க ஷோ ஆகிற ஸ்கில்ஸை தான் நாங்க என்ன செய்யும் ஈஸியான முறையை நீங்க எப்படி செய்யலாம் என்று சொல்லி நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம், டீச் பண்ணுவோம். ஓகே, அதே சேம் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நீங்க வந்து ஸ்கூல்ல என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா கண்டென்ட் வந்து எழுதிருப்பீங்க, அதாவது எஸ்ஏ வந்து நம்ம எழுதிருப்போம். அதே எஸ்ஏ நீங்க ஃபைவர்ல வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க எழுதி கொடுக்குற டைம்ல நீங்களும் என்ன செய்யலாம், உங்களோட எஸ்ஐ மூலமா வந்து மணி மேக் பண்ணி கொள்ளலாம் இந்த ஃபைவர் மூலமாக. ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணி கொடுக்குறது, வெப்சைட் கண்டென்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கிரியேட்டிவ் ரைட்டிங், அதே சேம் டைம் போஸ்ட் கார்ட் ரைட்டிங், ஸ்பீச் ரைட்டிங். நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து அதாவது ஸ்பீச் உண்டு,
ஏதாவது ஒரு மீட்டிங்னு சொல்லி சொன்னா அந்த மீட்டிங் வந்து அவர் ஹெட்டிங் எடுத்துருவாரு. அந்த ஹெட்டிங்ல வந்து நம்ம ஸ்பீச் என்ன செய்யுது நம்ம ரைட் பண்ணி கொடுக்குறேன் விளங்கிட்டோ. அதே சேம் நம்ம சிவி மேக் பண்ணி கொடுக்குது, புக்கை வந்து எடிட் பண்ணி கொடுக்குது, புக்ல கவர் பேஜ் வந்து எடிட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி என்று சொல்லி இந்த ரைட்டிங் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மியூசிக் இன் ஆடியோல வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ அதை எடிட் பண்ற ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னா அந்த பெர்டிகுலர் ஸ்கில்ஸ் நீங்க மணி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி என்று சொல்லி நீங்க மெயின் கேட்டகரியை செக் பண்ணி பார்க்குற டைம்ல உங்களாலையும் ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் ஏழும். ஸோ அப்படி ஸ்கில்ஸ் ஏழும் சொன்னா அப்படி செல்றவங்களும் பிளஸ் எனக்கிட்ட ஸ்கில்ஸ் இல்லை பட் எனக்கு ஃப்ரீலான்சிங்ல வந்து மணி மேக் பண்ற இந்த ஸ்டடிக்கு சொல்லி சொன்னா அவங்களும் நீங்க என்ன செய்யுங்க கட்டாயம் வந்து இந்த ஃபைவர் என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்ப நான் வந்து செக் பண்ணி பார்த்துறேன். ஓகே, நான் இப்ப வந்து இந்த ஸ்கில்ஸ்ல தான் வேக் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்வேன் ஃபைவர்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று வேணும். விளங்கிட்டா? ஓகே, இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபைவர்ல வந்து ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். விளங்கிட்டானே? ஓகே, அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கு பின்னால நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க உங்களோட ப்ரொஃபைல வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நான் வந்து இந்த ஸ்கில்ஸை வந்து என்னால செய்யணும், நான் இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் இந்த ஸ்கில்ஸை வந்து நான் டெலிவரி பண்ணுவேன். அதாவது அது லோகோ டிசைன் நிற்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேஷன் நிற்கலாம், அப்படியும் இல்லைன்னு சொன்னா டேட்டா என்ட்ரி இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து நான் இந்த கிளைண்ட்டுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி உங்களோட ப்ரொஃபைல நீங்க என்ன செய்யணும் நீங்க எட் பண்ணணும். அதே சேம் டைம் உங்களோட ஸ்கில்ஸையும் நீங்க என்ன செஞ்சு சாய்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அதே சேம் டைம் நம்ம ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம கிக்கேம் என்ன செஞ்சிட்டோம் சாய்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப அடுத்தது வந்து இப்ப நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல வந்து வேக் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அதாவது அந்த ஐடியா எங்க இருந்து எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஒரு பிக்சரை வந்து பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னா நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் பேக்ரவுண்ட் ரிமூவல். அதாவது உங்களுடைய ஸ்கில்ஸை வந்து நீங்க ஃபைவர்ல சர்ச் பண்ணி பார்க்கணும். என்னத்துக்குன்னு சொல்லி சொன்னா ஆல்ரெடி இந்த ஃபைவர்ல இந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்குது, பிரைஸ் என்ன மாதிரி போகுது, அதே மாதிரி ஆர்டர்ஸ் வந்து இருக்குதா என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஒரு மார்க் ஒரு ஐடியா என்ன செய்யணும் உங்களுக்கு கட்டாயம் வேணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அதே சேம் டைம் நீங்க ரிசர்ச் பண்ணணும். அதே சேம் டைம் நீங்க சரியான ஸ்கில்ஸ் சாய்ஸ் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் நீங்க ஒரு கடைசியா ஒரு ஸ்பெஷல் பண்ணி எடுக்கணும். சரிதானே? ஓகே, இப்ப நம்ம அதே என்ன செஞ்சிட்டோம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு விளங்கிட்டா. நான் வந்து இப்ப அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு பின்னால இந்த ஸ்கில்ஸை தான் நான் ஒர்க் பண்ண போறேன் என்று சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அதே சேம் டைம் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் நம்மளோட கிக்கை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நம்ம ரேங்க் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் வே. சரிதானே? இந்த ரெக்கார்டிங்ல மிக முக்கியமான பார்ட் என்று சொல்லி சொன்னா இந்த எஸ்சிஓ தான். விளங்கிட்டா? ஓகே, இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் சொல்லுவாரு நான் வந்து ஃபைவர்ல ஒர்க் பண்ண எனக்கு ஓடர்ஸ் வரல மச்சான், நீ ட்ரை பண்ணாத சும்மா டோட்டலி வேஸ்ட்னு சொல்லி. சரிதானே? நீங்க அப்படி சொல்லக்கூடிய உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேட்கணும், நீ ஒர்க் பண்ண டைம்ல உண்ட கிக் வந்து நீ எந்த ஸ்கில்ஸ்ல ஒர்க் பண்ணாயோ அந்த ஸ்கில்ஸை போட்ட கிக் வந்து கிக்னு சொல்லி சொன்னா நம்ம ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் நம்ம என்ன செய்வோம் போஸ்ட் வந்து போடுவோம். இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டா நம்ம ஃபேஸ்புக் போஸ்ட்னு சொல்லுவோம், ட்விட்டர்ல போட்டா நம்ம ட்விட்டர்னு சொல்லுவோம், இன்ஸ்டாகிராம் போட்டா ரீல்ஸ்னு சொல்லுவோம். அதே சேம் டைம் ஃபைவர்ல நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டா அதுக்கு நம்ம சொல்லுவோம் கிக் என்று சொல்லுவோம். விளங்கிட்டா? ஸோ அந்த கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் இருக்குதான்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேட்கணும். ஓகே, இப்ப இந்த எஸ்சிஓன்னு சொல்லி சொன்னா பையர் எப்படி சர்ச் பண்ணுவாரோ அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்மட ஸ்கில்ஸ்ல அந்த வேர்டை வந்து நம்ம எட் பண்ற டைம்ல பையர் சர்ச் பண்ண டைம்ல நம்மட கிக் என்ன செய்யும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் ஆகும். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். விளங்கிட்டா? ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எஸ்சிஓ வந்து ஜஸ்ட் ஸ்கில்ஸை மட்டும் என்ன செய்யறது இம்ப்ளிமெண்ட் ஆகிறது இல்லை, டைட்டில வந்து 15% என்ன செய்யுது உங்களோட எஸ்சிஓ வந்து வேக் ஆகுது. அதே சேம் டைம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 20% வந்து எஸ்சிஓ வேக் ஆகுது. அதே சேம் டைம் கீவேர்ட்லையும் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா 25% வந்து எஸ்சிஓ வேக் ஆகுது. அதே சேம் டைம் நீங்க
கிரியேட் பண்ற உங்களோட இமேஜ்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 40 விதமான எஸ்இஓ என்ன செய்யுது தாக்கம் செலுத்து. டோட்டலா வந்து இந்த பாடம் எல்லாமே சேர்த்துதான் எஸ்இஓ என்னன்னு சொல்லி சொன்னா பேக் ஆகுது. எஸ்இஓன்னு சொல்லி உங்களுக்கு என்ன தெரியும், அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். பையர் வந்து சர்ச் பண்ற டைம்ல உங்களோட கிக் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகணும். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரிதானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட கிக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், எஸ்சிஓம் செஞ்சிட்டோம். சரிதானே? ஓகே, இப்ப அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும் சொல்லி சொன்னா, ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இதை காட்டிக்கொள்றேன். ஓகே, நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ஓப்பன் பண்ணிக்கொள்றேன். ஓகே வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு. ஓகே, இதான் வந்து இந்த டைட்டில் ரைட்டா. இந்த டைட்டில வந்து 15 விதமான எஸ்சிஓ என்ன செய்து வேக் ஆகுது விளங்கிட்டானே. அதே சேம் டைம் உங்களோட இமேஜில் வந்து 40 விதமான எஸ்சிஓ என்ன செய்யுது வேக் ஆகுது. அதே சேம் டைம் உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 25 விதமான இதான் டிஸ்கிரிப்ஷன், இதுல வந்து 25 விதமான எஸ்சிஓ வேக் ஆகுது. நீங்க ஃபைன் பண்ணக்கூடிய அந்த கீவேர்ட்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா 15 விதமான எஸ்சிஓ வந்து என்ன செய்யுது வேக் ஆகுது. சரிதானே? சோ இதான் வந்து எஸ்சிஓ வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு சொல்ற அந்த வேகள். சரிதானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், எஸ்சிஓம் செஞ்சிடும். அதுக்கு பின்னால நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு தானே, அதாவது கிக்கிற இமேஜ் வந்து கட்டாயம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா கிளைண்ட வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆக்குற மாதிரி என்ன செய்யணும், உங்களோட கிக்கிற இமேஜ் என்ன செய்யணும், நீங்க அதை கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ற, அதுக்கு என்ன மாதிரியான டூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நாங்க உங்களுக்கு கிளாஸ்ல என்ன செய்யும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். விளங்கிட்டானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்மளோட கிக்கிற இமேஜை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து இப்போ என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா நம்ம கிக்கான ப்ரைஸை நம்ம சாய்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸை நீங்க சாய்ஸ் பண்றது அது வந்து உங்களோட இது, அதாவது உங்களோட ஸ்கில்ஸுக்கான ப்ரைஸை டிமாண்டை நீங்க தான் சாய்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்க எந்த ஸ்கில்ஸ்ல வந்து ஒர்க் பண்றீங்களோ அந்த ஸ்கில்ஸை வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா ஃபைவர்ல சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்து ஆல்ரெடி வந்து, அதாவது டு கன்சிடர் வென் செட்டிங் ப்ரைஸ், ஆல்ரெடி வந்து ஃபைவர்ல பிரைஸ் என்ன மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா $5, 505, இல்லை 325, அதே சேம் $10 இருக்கும். அதே மாதிரி $10, $13, $15 இருக்கும். ஸோ உங்களோட ப்ரைஸை நீங்க தான் என்ன செய்யணும் சாய்ஸ் பண்ணணும். விரைந்தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம சர்ச் பண்ணி இந்த ப்ரைஸ் தான் சொல்லி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஐடியா வந்து எடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சோம், ப்ரைஸ் வந்து நம்ம சாய்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு பின்னால நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னா பிரைஸ் சாய்ஸ் பண்ணதுக்கு பின்னால உங்களோட கிக்க நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்க. விளங்கிட்டா? ஓகே, இப்போ நம்ம கிக்க பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு பின்னால என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ப்ரோமோட்டிங் யுவர் கிக். உங்களோட கிக்க வந்து நீங்க என்ன செய்யணும், ப்ரோமோட் பண்ணணும். அது நம்ம என்ன செய்யலாம், சோசியல் மீடியால ப்ரோமோட் பண்ணலாம். அதே சேம் டைம் ஃபைவர்லயும் நம்ம என்ன செய்யலாம், ப்ரோமோட் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வச்சு என்ன செய்யலாம், நம்ம ப்ரோமோட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோமோட்டிங் சிஸ்டம் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கட கிளாஸ்ல வந்து எங்க ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்க நாங்க டீச் பண்ணுவோம். சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபைவர்ல டோட்டலா வந்து ஸோ வெயிட் பண்ணிக்கணும். யா, ஃபைவர்ல வந்து டோட்டலா 3 லெவல் இருக்கு. விளங்கிட்டா? ஸோ ஃபைவர்ல டோட்டலா 3 லெவல் இருக்கு. அதுல வந்து லெவல் 1, லெவல் 2 டாப் ரேட் செல். விளங்கிட்டானே? ஸோ லெவல் 1 சொல்லி சொன்னா யாருன்னு சொல்லி சொன்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தா விளங்கும். சரிதானே? இப்ப புதுசா வரக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு 5 ஆர்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி $400 மேல அவர் ஏர்ன் பண்ணுவார்ன்னு சொல்லி சொன்னா அவர் தான் லெவல் 1. விளையாட்டா? ஸோ லெவல் 1 வந்து அவர் தான். அதே சேம் டைம் 20 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணி $2000 மேல அவர் ஏர்ன் பண்ற டைம்ல நம்ம அவருக்கு கால் பண்ணும் யாருன்னு சொல்லி சொன்னா லெவல் 2 சொல்லி நம்ம அவருக்கு தனிச்சுவோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதே சேம் டைம் 40 ஓடர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதே சேம் டைம் $10,000 மேல அவர் ஏர்ன் பண்ற டைம்ல அவர் வந்து டாப் ரேட் செல்லர் என்ன செய்வார், அவர் சேஞ்ச் ஆகுவார். ஸோ இதுதான் வந்து ஃபைவர்ல இருக்கக்கூடிய லெவல் சிஸ்டம். விளங்கிட்டு தானே? ஓகே, இப்ப உங்களுக்கு நம்ம நம்ம எடுப்போம்.
இப்ப நீங்க ஃபைவரை படிக்கிறதுக்கு ஏன் எங்கிட்ட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹை எஜுகேஷன் சாய்ஸ் பண்ணணும்? எங்களை நீங்க ஏன் சாய்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது பாருங்க, மார்க்கெட் எஃபோர்டபுள் பிரைஸ். அதாவது நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேர்ன் பண்ணி இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன செய்யணும், ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸ் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க செட் பண்ணிக்கிறோம். ஸோ நாங்க வந்து மத்த இன்ஸ்டிடியூட் மாதிரி என்ன செய்யலைன்னு சொல்லி சொன்னா, ஹை பேமெண்ட் என்ன செய்யல, நாங்க வந்து ஷெட்யூல் பண்ணல. நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த ஃப்ரீலான்சிங்ல மணி மேக் பண்ணதுக்காக வேண்டி தான் நாங்க என்ன செஞ்சோம், ஒரு கம்ஃபர்டபுள் பிரைஸை வந்து நாங்க செட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபைவர் என்று சொல்றது டோட்டலி ஃப்ரீ. விளங்கிட்டா? இந்த ஃபைவர் என்று சொல்றது டோட்டலி ஃப்ரீ. எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லை. நாங்க ஏன் உங்ககிட்ட வந்து அந்த அமௌண்ட் எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா, கிளாஸ் ஃபீஸ் என்ன எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா, உங்களை நாங்க கைட் பண்றதுக்காகத்தான் நாங்க வந்து கிளாஸ் ஃபீஸ் என்ன செய்யறோம், எடுக்கிறோம். விளங்கிட்டானே? ஓகே. ரெண்டாவது வந்து நீங்க ஃபைவர்ல நீங்க மணி மேக் பண்ணணும். பட் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை. அதே சேம் டைம் நீங்க இப்பதான் பேசிக்கா வாருங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைவரை பத்தி ஏ டு Z என்ன செய்வோம், நாங்க கைட் பண்ணுவோம். அதுல ஃபைவர் சொல்லி சொன்னா என்ன, ஃப்ரீலான்சிங் சொல்லி சொன்னா என்ன, பையர் யாரு, செல்லர் யாரு, ஃப்ரீலான்சர் யாரு, கிக் என்ன, ஸ்கில்ஸ் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம ஃப்ரீ ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணி கொடுப்போம். அதுல வந்து நாங்க 25+ மேற்பட்ட ஃப்ரீ ஸ்கில்ஸ் டீச் பண்ணுவோம். அதே சேம் டைம் எப்படி அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்றது, எப்படி நம்ம கிக்கை வந்து பப்ளிஷ் பண்ணது, பையர் எப்படி சர்ச் பண்றாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அதே சேம் டைம் அப்படி கண்டுபிடிச்சது நம்ம அந்த SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் செய்யறது. அதே சேம் டைம் எப்படி நம்ம கிக்கை வந்து பப்ளிஷ் பண்றதுன்னு சொல்லி எல்லாமே வந்து நாங்க என்ன செய்வோம், A to Z எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாங்க ஃபைவரை பத்தி டீச் பண்ணுவோம். அதுலயும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எப்படி உங்களோட கிக்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கில்ஸை என்ன செய்வோம், நாங்க எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன செய்வோம், நாங்க டீச் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஃபைவ்ல ரொம்பவே சீக்ரெட்டான விஷயம். நம்மளோட கிக்க வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து ரேங்க் பண்ண வைக்கிறேன்றது. விளையாண்டானே. அடுத்தது வந்து நாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்றோம், ஒரு பெஸ்டான ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸை வந்து நாங்க ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து இப்ப எங்கட பிரவுன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற டைம்ல நாங்க ஃபீச்சர்ஸ்ல வந்து கொண்டு வர கோர்சஸ்ல வந்து உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், அந்த கோர்ஸை வந்து நாங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்க உங்களுக்கு 15% வந்து டிஸ்கவுண்ட் நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எப்பன்னு சொல்லி சொன்னா, நீங்க எங்கட பிரவுன்ஸ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற டைம்ல. ஓகே. அதே சேம் டைம் நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், ஃபைவரையும் தாண்டி எப்படி நம்ம கிளைண்ட வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி அதையும் என்ன செய்வோம், நாங்க உங்களுக்கு டீச் பண்ணி தருவோம். விளையாட்டானே. ஓகே. இப்ப இதை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கிளாஸ் வந்து மிஸ் ஆகினா கூட நாங்க என்ன செய்வோம், உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம், ரெக்கார்டிங்கை பார்த்தும் நீங்க ஃபைவரை பத்தி லேர்ன் பண்ணி கொள்ளலாம். அந்த ரெக்கார்டிங்ல உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் கண்டக்ட் பண்ண டைம்ல அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை என்ன செய்வாங்க, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப இதுதான் இந்த ஃபைவருடைய கோர்ஸ் கண்டென்ட். விளங்கிட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா வந்து ஃப்ரீலான்சிங் சம்பந்தப்பட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன், அதே சேம் டைம் ஃபைவரை பத்தி ஃபுல்லாவே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணுவோம். அதே சேம் டைம் ரெண்டாவது சாப்டர்ல வந்து நம்ம ஃப்ரீ ஸ்கில்ஸ் என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல வந்து உங்களுக்கு நாங்க 25+ மேற்பட்ட ஸ்கில்ஸை வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஐ திங்க் நிறைய கிளாஸ்ல இருக்கலாம். சரிதானே? ஓகே. இந்த ரெண்டாவது சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாலே எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்றது, எஸ்சியோட அந்த மெத்தட்ல வந்து எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். அக்கௌண்ட் அந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாலே எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு பின்னால வந்து ஃபைவர்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த டேஷ்போர்ட் என்ன செய்ய நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு பின்னால ஒரு கிக் ஒன்று நீங்க பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா அந்த கிக்கு வந்து என்னென்ன விஷயம் தேவைன்னு சொல்லி நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால நம்ம SEO சாப்டருக்கு வருவோம். அதுல வந்து நம்ம பிரைஸ் செட் பண்ணுவோம், டைட்டிலுக்கு SEO செய்வோம், டிஸ்கிரிப்ஷனுக்கு SEO செய்வோம், அதே சேம் டைம் FAQ SEO செய்வோம். ஸோ இது எல்லாமே என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால எப்படி ஒரு ஐ கேச்சிங்கான ஒரு கிகிற இமேஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி, ஸோ அதை நம்ம என்ன செய்யணும் சொன்னா ஒரு ட்ரிக்ஸான முறையில என்ன செய்யணும், நம்ம இந்த சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு எப்படி உங்களோட கிகை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணலாம்னு சொல்லி அதே என்ன செய்யும் உங்களுக்கு நாங்க
சொல்லி தருவோம். ஓகே, இப்ப இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால நம்ம 9வது சாப்டர்ல வந்து எப்படி நம்ம ஓர்டர்ஸை வந்து எடுத்துக்கொள்றது, எப்படி அந்த ஓர்டர்ஸை வந்து ஈஸியான முறையில வந்து நம்ம டெலிவரி பண்றோம்னு சொல்லி இந்த சாப்டர்ல நினைச்சுக்கோம் நம்ம பார்த்துக் கொள்வோம். அதே மாதிரி தான் லாஸ்டா வந்து ஃபைவர்ல நீங்க எப்படி ஈஸியான முறையில ஓர்டர்ஸை வந்து எடுத்துக்கொள்ளாம அந்த டிப்ஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதோட நீங்க ஃபைவர்ல வந்து எந்தெந்த விஷயம் ஃபைவர்ல செய்யணும், அதே சேம் டைம் ஃபைவர்ல நீங்க என்னென்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்வோம் நாங்க இந்த சாப்டர்ல பார்த்து கொள்வோம். சரிதானே? ஓகே, இப்ப எங்கட ஃபைவர்ல இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க 5000 பெறுமதியான ஸ்பாட் கிக் அந்த கோர்ஸை வந்து நாங்க டோட்டல் என்ன செய்யறோம் ஃப்ரீயாவே எங்கட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த ஸ்பாட் கிக் பொறுத்த வரைக்கும் இது வந்து மைக்ரோ டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணி மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்வோம் ஸ்பாட் கிட்ட வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அதுக்கு பின்னால வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஓபன் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். அதே சேம் டைம் ஸ்பாட் இருக்கக்கூடிய வெப்சைட்ல பார்ப்போம். அதுக்கு பின்னால என்னென்ன டாஸ்கா வந்து நம்ம செஞ்சு மணி மேக் பண்ணலாம். இது 100% வந்து லிஜிட்டான முறையில நாங்க மணி மேக் பண்ணி வித்ரோல் எடுத்ததால தான் உங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் ரெக்கமெண்ட் பண்றோம். ஸோ எப்படி நம்ம யூடியூப் மூலம் எப்படி மணி மேக் பண்ணலாம், எப்படி நம்ம டெலிகிராம்ல மணி மேக் பண்ணலாம், அதே சேம் டைம் அவனோட வெப்சைட்டை விசிட் பண்ணி எப்படி நான் மணி மேக் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஸ்பாட் கிக் இந்த கோர்ஸ்ல என்ன செய்யும் நாங்க டோட்டலாவே உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த கோர்ஸ்ல வேர்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 5000 இந்த 5000 பெறும்போது இந்த கோர்ஸ் நாங்களுக்கு டோட்டலா என்ன செய்யும் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இப்ப எங்களோட கோர்ஸ் வந்து டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கோர்ஸ் வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நாங்க லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெக்ட் பண்றதால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க ஃபாஸ்டா செஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, எங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 மந்த். கோர்ஸ் வந்து எப்போ நடக்கும்னு சொல்லிச்சுன்னா வீக்லி வந்து 3 நாள்ல வந்து சேம் கிளாஸஸ் வந்து நடக்கும். அது நைட் 8 மணிலேருந்து 9 o'clock மேடம் உங்களோட கிளாஸ் நாங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் நாங்க உங்களுக்கு என்ன செய்யும் 35,000 பெறுமதியான இந்த கோர்ஸை வந்து நாங்க இந்த பேட்சுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம். ஜஸ்ட் 12,000க்கு நாங்க என்ன செய்யறோம் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ உங்களால 12,000 உங்களால பே பண்ண டோட்டலா கஷ்டம்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் ஜஸ்ட் 6,000 பே பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி நீங்க கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஆஃப்டர் 1 வீக் வந்து உங்களோட பேலன்ஸ் 6,000 நீங்க பே பண்ணி கொள்ளலாம். சரிதானே? ஸோ நாங்க என்ன செஞ்சோம்னு சொல்லி சொன்னா இன்சூரன்ஸ் ஆப்ஷன் பண்ணி செஞ்சிருவோம் நாங்க உங்களுக்கு வச்சுக்கிறோம். ஓகே, இப்ப உங்களுக்கு ஃபைவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணும்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதே சேம் டைம் ஃபைவரை பத்தி இன்னும் உங்களுக்கு மேலதிகமான தகவல் வேணும்னு சொல்லி சொன்னா அதே சேம் டைம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க ஃபாஸ்டா செஞ்சுக்கலாம். ஓகே, நாங்க வந்து லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெக்ட் பண்றதால உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபாஸ்டா செஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வந்து இந்த மாசம் 24ஆம் தேதி நம்ம கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து ஃபாஸ்டா நீங்க செஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம வந்து கிளாஸ்ல மீட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த ப்ரீ வெபினாருடைய ரெக்கார்டிங் பார்த்து எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் குட் நைட்.